ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு பொண்ணு பேட் பாய் தான் பிடிக்கும்னு சொன்னதுனால, காலேஜ்ல சைக்காலஜிக்கல் டிராகனா மாறிட்டீங்கன்னு ட்ரெய்லர்ல வருது. ரியல் லைஃப்ல ஏதாவது ஒரு பொண்ணு சொல்லி நீங்க ஏதாவது மாத்திருக்கீங்களா? நெறைய விஷயம் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து கத்துக்கிட்டு அடுத்த ரிலேஷன்ஷிப்ல அப்ளை பண்ணுவோன்ற இது இருக்கு. ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஷனா போறோம். என்னோட கதையே இல்ல. "நீ ரொம்ப லேட்டா வந்துட்டே இருக்க. நீ இம்பார்ட்டன்ஸே தர மாட்டேங்கிற." அப்படின்னு பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த ரிலேஷன்ஷிப் போம்போது, மோஸ்ட்டா அந்த பையன் சீக்கிரமா போய் நிப்பான். ஆ இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவான். இப்போ அந்த பொண்ணு இப்போ சொல்லலாம், "நீ என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியுது. எனக்கு இது பிடிக்கவே இல்ல. அட்டென்ஷன் குடுக்காத. எனக்கு கொஞ்சம் கம்மியா அட்டென்ஷன் குடுன்னு." இப்போ அந்த பையன் வந்து, "என்ன பண்றது? இதுக்கு முன்னாடி பண்ணது கரெக்ட்டா? இப்போ பண்றது கரெக்ட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு தவிப்பான். இந்த மாரி விஷயங்கள்லாம் நானும் வந்து அண்டர்கோ பண்ணியிருக்கேன். ஆ எல்லாருமே பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். லியோன் ஜேம்ஸ் பற்றி உங்கள் பார்வை. அவரு அடுத்த லீக் போயிட்டாருன்னு நெனைக்கிறேன். அவரோட சவுண்டிங்லேருந்து, ஆ மியூசிக்லேருந்து எனக்கு எல்லாமே ஒரு மாரி நெக்ஸ்ட் லெவலா இந்த படத்துல தெரிஞ்சுது. ஆ அண்ட் அவர் கொஞ்சம் அண்டர் ரேட்டட் தான். அவரோட பாட்டுலாம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட்டு. கோட் 2 வரும்போதெல்லாம் அந்த ஆல்பம்லாம் பயங்கரமா இருந்துச்சு. பட் சம்வேர் அவருக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன் ரொம்ப ஸ்லோவா தான் ரீச் ஆயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த படம் அவர அந்த இடத்துக்கு கூப்ட்டு போகும்னு நம்புறேன்.